டி மைனர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை மறப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. அல்லேலூயா. E minor 2/4 113 tempo. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தே. சபை முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தே. உம்மை வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள்,
விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. உம்மை வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். சபை முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். அதை தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. சபை முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். சபை முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்து கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. சபை முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். எங்கள் முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே, தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. சபை முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். சபை முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வயதான சாராளென்று கருத்தரிக்க பலனடைந்தாள். வயதான சாராளென்று கருத்தரிக்க பலனடைந்தாள். வாக்களித்தவர் நம்பத்தக்கவர், எப்ப நம்பினதா. வாக்களித்தவர்
நம்பத்தக்கவர் என்று உறுதியாய் நம்பினதா ஜெயம் எடுப்போம். வாக்குறுதி பிடித்து கொண்டு அறிக்கை செய்வோம். ஜெயம் எடுப்போம். வாக்குறுதி பிடித்து கொண்டு சபை முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ. சபை முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ. புயல் நடுவே பவுல் அன்று வார்த்தையால் பலனடைந்தார். புயல் நடுவே பவுல் அன்று வார்த்தையால் பலனடைந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையினால் கரை சேர்ந்தார் அனைவரையும். கர்த்தர் சொன்ன வார்த்தையினால் கரை சேர்த்தார் அனைவரையும். அறிக்கை செய்வோம். ஜெயம் எடுப்போம். வாக்குறுதி பிடித்து கொண்டு அறிக்கை செய்வோம். ஜெயம் எடுப்போம். வாக்குறுதி பிடித்து கொண்டு ஆதி முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ. அவை முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ. உம்மை வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. சபை முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ. சபை முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ. Oh, glorious, hallelujah. Thank you, Lord God. E 4x4 tempo 95. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளோம். உம்மைத்தானே நம்பியுள்ளோம். நாங்கள் நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளோம். நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம்
உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளோம். உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினோம். உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினோம். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறோம். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறோம். எங்கள் வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளோம். இதய விருப்பம் எல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவி. உம் இதய விருப்பம் எல்லாம் எம்மில் எப்படியும் நிறைவேற்றுவி. ஒப்படைத்தோம் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டோ. ஒப்படைத்தோம் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டோ. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளோம். நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். நீரெமக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீ. நீரெமக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீ. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளோம். உம்மைத்தானே நம்பி உள்ளோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளோம். நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே
வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கொண்டாடுகிறோம். நீர் எங்களுடைய நம்பிக்கையாயிராமல் போயிருந்தால், வேதம் எங்களுடைய நம்பிக்கையாயிராமல் போயிருந்தால், எங்கள் துக்கங்களிலே நாங்கள் மாண்டு கொண்டே தான் இருப்போம். அதற்கு நீர் தாமே எங்கள் நம்பிக்கை நங்கூரமாக, வாழ்வழிக்கு வார்த்தைகளாக எங்களுக்குள்ளே வாழ வரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, இந்த புதிய 6ஆம் மாதம் காலை வேளையிலே உம்முடைய முகத்தை பார்க்க எங்களுக்கு ஜீவன் பலன் சுகம் தந்திருக்கிறீர், புத்தி சுயாதீனம் தந்திருக்கிறீர். எங்கள் ஐம்புலன்கள் ஆண்டவரே சுகமாக இருக்கின்றன. எங்கள் வாழ்வே, எங்கள் வழியே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கையின் இலக்கே நீர்தான், எங்கள் நம்பிக்கையின் நிறைவே நீர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. உம்மை நம்புவதால் நாங்கள் அடையும் காரியங்கள் தான் எண்ணில் அடங்காதவளாயிருக்கின்றனவே. முடிவில்லா வாழ்வு வரைக்கும் உமது முகத்துக்கு முகமாக முன்பாக எங்களை நிலை நிறுத்துகிறதே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று என்னும் நாள்தோறும் என்கிற நீதியின் பிரகாரமாக குறிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதல் நாளிலிருந்து எங்கள் வாழ்விலே எங்கள் நம்பிக்கையின் இருக்கிற தடுமாற்றங்களை, தாபங்களை, கோபங்களை, மூர்க்கங்களை, அறியாமைகளை, ஒத்துழையாமைகளை, தூரங்களை, திகைப்புகளை, சந்தேகங்களை, சலிப்புகளை, நன்றிக்கேடுகளை நீக்கியருளும் என்று வேண்டிக் கொண்டு இந்த மாதத்தை நன்மையால் நிரப்பும், நீதியால் நிரப்பும், விசுவாசத்தால் நிரப்பும், அவிசுவாசமுள்ள பொல்லாத இதயத்தை எடுத்து போடும் நிலைவரமான ஆவியை தாங்க ஆண்டவரே. Make us a people of consistency and constancy. நாமத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசங்களுடைய தேவைகள் ஏராளம், திருச்சபையின் தேவைகள் ஏராளம். இஸ்ரவேல் உம்மை அறிந்தே தீர வேண்டும். எல்லாம் விளிம்பிலே வாசற்படியிலே வந்து நிற்கிறீர் என்று சொல்கிறது போல் இருந்தாலும், ஆக்கப்பூர்வமான அடுத்த கட்டமான திருப்பம் ஏற்படவும் நீர் தாமதிக்கிறீர். நாங்களும் ஆயத்தமான பாடில்லை. எங்கள் நம்பிக்கை நங்கூரமே உம்மை நோக்கி பார்க்கிறோம். May there be a fresh empowerment in our spirit, soul and body, in our spiritual and Christian endeavor to go further with you till we would be able to see you face to face. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வழி நடத்தும் அன்பின் பிதாவே, ஆமென். எழுந்து நிற்போம்.
சங்கீதம் 62ஐயும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தையும் நாம் வாசிப்போம். Let's read the book of Psalms chapter 62 and the book of 1 Corinthians chapter 1. தேவனே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமுமாயிருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. கிருபையும் உடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் ஆகாயா நாடு எங்குமுள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களையே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பியிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியால் உங்களுக்கு 2ஆம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும் பின்பு உங்கள்
ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும் மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும் உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படவும் யோசனையாய் இருந்தேன். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றுமே இருக்கிறது. உங்களோடே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். மேலும் நான் உங்களை தப்பவிடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்துக்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்துமாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கோருகிறேன். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. அல்லேலூயா. சற்று நேரம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட். Amen. Hallelujah. Thank you, Lord. Praise thee, praise thee, praise thee, praise thee. Oh, thank you, thank you, thank you, thank you. E minor. நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா துதியும்
கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் நீருடையவரே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் நீருடையவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். அவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லா இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. Amen. Hallelujah. 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 Thank you. Thank you. Thank you, Lord. Oh, we worship you, God. We bless you, Lord. We praise thee. We praise thee. C 4x4 tempo 100 reggae. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவ மாறிடா,
வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவ மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாது, நீ சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவ மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவ மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாது, நீ சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாது, நீ சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you. Thank you Jesus. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மாரீரோ ரோஷரா பரலர தியாந்தர பலர பல பல மக்ருதி ரபர ரப ஷபர பலர பல 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 லஹந்தர மன நிகர கர பலர பல பல ரப ஷபர. E minor, sorry, E 6/8, tempo 90. ஆவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார். ஆவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார். நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர். நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், சபை மேல் மனதுருகும்படி காத்திருப்பவர். ஆவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார். ஆவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார். சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒரு போதும் அழமாட்டீர்கள். சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒரு போதும் அழமாட்டீர்கள். கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கின்றார், கேட்ட உடனேயே பதில் தருகின்றார். கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கின்றார், கேட்ட உடனேயே பதில் தருகின்றார். நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர்.
நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், சபை மேல் மனதுருகும்படி காத்திருப்பவர், ஆவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகின்றார், ஆவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகின்றார். இன்னல்கள் துன்பங்கள் மிகுந்த உலகிலே உன்னதர் வாக்களித்த வார்த்தை உண்டு. இன்னல்கள் துன்பங்கள் நிறைந்த உலகிலே உன்னதர் வாக்களித்த வார்த்தை உண்டு. எண்ணி முடியாத அதிசயங்கள் கண்களால் காண்பீர்கள் அதிசீக்கிரத்தில். எண்ணி முடியாத அதிசயங்கள் கண்களால் காண்பீர்கள் அதிசீக்கிரத்தில். நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர், நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், சபை மேல் மனதுருகும்படி காத்திருப்பவர், ஆவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார், ஆவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார். வலப்புறம் இடப்புறம் சாய்ந்து போனாலும் வழி தவறி நாம் நடந்து சென்றாலும், வலப்புறம் இடப்புறம் சாய்ந்து போனாலும் வழி தவறி நாம் நடந்து சென்றாலும், இதுதான் வழி, இதிலே நடந்து செல்லுங்கள் என்ற சப்தம் நம் இதயத்தில் ஒலிக்கும். இதுதான் வழி, இதிலே நடந்து செல்லுங்கள் என்ற சப்தம் நம் இதயத்தில் ஒலிக்கும். நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர், நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், சபை மேல் மனதுருகும்படி காத்திருப்பவர், ஆவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார், ஆவலாயிருக்கின்றார் கருணை காட்ட, அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார். நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர், நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர். Hallelujah, Lord. புயத்தை உமக்கு ரட்சிப்பாக்கி கொண்ட உன்னத தேவனே, உத்தரவாதமுள்ள தேவனே, சபைகளை கண்ணோக்கி பாரும், தேசத்தை கண்ணோக்கி பாரும், இஸ்ரவேலை கண்ணோக்கி பாரும். காலங்களையும் சமயங்களையும் ஆளுகிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் சொன்னதை செய்பவராக, வசனித்ததை நிறைவேற்றுவராக, ஆலோசனையிலே ஆச்சரியமானவராக, செயலிலே மகத்துவம் உள்ளவராக,
எங்கள் மேல் கவனம் செலுத்துகிறவராக, கிரயித்து கொள்ளப்பட்ட எங்களை மீட்டுக் கொள்வதிலே முழு உத்தரவாதத்தோடு நடந்து கொள்கிறவராக இருக்கிறவரே, குறிப்பாக இந்த மாதத்திற்கு அடுத்த அரையாண்டு பகுதிக்குள்ளே நுழையும் கால தருவாயிலே அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, உடன்பட்டவர்களாக, உடன்படிக்கையின் மக்களாக வாழ திருச்சபை மக்களை நினைத்தருளும். இன்றைய காலகட்டத்திற்கு உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற நீர் நம்பும் பாத்திரங்களை தாராளமாக எழுப்பும். எங்கள் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். கோரேஸ், மொர்தெகாய், எஸ்தர், யோசேப்பு, மோசே, இன்னும் தேவன் எழுப்பிய தானியேலை போல, அனனியா, மிஷாயல், அசரியாவை போல மக்களை இந்தியா இரட்சகரை அறியும்படி எழுப்பித்தாரும். இஸ்ரவேலும் ஒரு மந்தையின் ஆடுகளாக, மேய்ச்சலின் ஜனங்களாக இருக்க கண்ணோக்கி பாரும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்திலே கீழ்ப்படிந்து ஒத்துழைப்புக்கேற்ற இறை உணர்வை அனல் மூட்டி எழுப்பும். Thank you, Lord. நீர் எங்கள் நம்பிக்கையின் ஊற்று. நீர் ஓயாமல் 1000ஆம் ஆண்டு காலங்களாக பேசிக்கொண்டே இருக்கிறீர். May we come to discover our place, our time, our favorable day and hour, that we may gladly come forward to cooperate with you and become that kind of generation who will bring forth all the glory and honor to you and to the extension of your kingdom. சகாயம் செய்யும் கிருபையை எங்கள் மேல் வைத்து உம்மோடு ஒத்துழைக்கும், உமக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்க்கும் ராஜ்ய விரிவாக்கத்திற்காக செலவழிக்கப்படும் இறுதிகால தீர்க்க தரிசன சந்ததியாக எங்களை மாற்றும். இஸ்ரவேலின் ஆறுதலே, திருச்சபையின் ஆறுதலே, எங்களோடு, எங்கள் மேல், எங்களுக்குள்ளே, எங்கள் ஊடாக கிரியை செய்யும். தேங்க்யூ லார்ட். பிரயோஜனமானவர்களை தியானிக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்கார்வோம். வழக்கம் போல் அதிகாலை நேர ஆராதனையில் நமக்கு நேரம் சரியான தட்டுப்பாடாகத்தான் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதனால் மின்னல் வேகத்தில் சில ஹைலைட்ஸ் மாத்திரம் நம்ம பார்ப்பது நமக்கு அவசியம். தேவன் நம்முடைய யுத்தங்களை நடத்துவார். தேவன் தாமே நம்முடைய யுத்தங்களை நடத்துவார். தேவன் தான் நம்முடைய யுத்தங்களை நடத்த வேண்டும். அவர் அப்படி முன்மொழிந்து வழிமொழிந்து இருந்தாலும் அந்த யுத்த களத்திலே நாம் சிறந்த குதிரைகளாக நிற்க வேண்டும். தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி முடிக்கும் ஆயத்தம் உள்ள சிப்பாய்களாய் நிற்க வேண்டும். இது
தேவனை பற்றிய ஏராளமான அனைத்து விஷயங்களையும் தியானிக்கும்போது ஒரு நாணயத்தின் இரு பக்கத்தையும் கண்டிப்பாக நினைவு கூர்ந்து கண்ணோக்கி பார்த்து கவனம் செலுத்த வேண்டும். There is no lopsided view with God. ஒருதலை பட்சமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை யோசித்ததும் இல்லை, பேசியதும் இல்லை. ஆனால் அவர் பேசியவைகளெல்லாம் பிரம்மாண்டமானவைகளாய்த்தான் இருக்கின்றன. பிரம்மாண்டம் என்று சொல்லும்போது அதனுடைய விளைவுகள் தான் அவ்வளோ தாக்கமிக்கவைகளாக இருக்கின்றன. ஆனால் மிகவும் எளிய விதத்திலே தேவன் பேசிவிட்டார். அவர் பேசியதை திரும்பி பேசியதில்லை. அது another big time shock. God never has repeated himself. ஓகே, சரியான ஒரு கிரிட்டிக்கல் டைம்ஸில் இருக்கிறோம். இந்த மாதிரி இதைவிட இன்னும் நினைத்து பார்க்க முடியாத, மிகவுமே சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கான கடினமான காலங்கள் தான் தேவனுக்கு மிகுந்த ஆனந்தமான சவாலான காலங்கள். தான் யார் என்பதை அவர் விளங்க பண்ண இருக்கிறார். அந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும், குறிப்பிட்ட வருஷங்கள் வரைக்கும் திருச்சபையும் பயணிக்கும். திருச்சபையின் பயணம் சரியான பயணம். திருச்சபை தான் தேவனுடைய இதயத்தின் நிறைவு, ஆனந்தத்தின் உச்சம். இஸ்ரவேலை தேவன் நேசிக்காமல் இல்லை, அநாதி ஸ்நேகத்தாலே ஸ்நேகித்து காரணியத்தாலே இழுத்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம்தான். அதுவுமே நிறைவேறுதலை காண்பதற்கு ஆண்டவர் விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் திருச்சபை தேவனுடைய இதயத்தின் மகிழ்ச்சி, அதை நம்மால் புரிஞ்சிக்கவே முடியாது. நமக்கு இன்னும் ஒரு யுகம் போல நீண்ட காலங்களையும் ஆண்டாண்டு காலங்களையும் தேவன் தந்தாலும் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் பிரயோஜனமாக அவைகளை செலவழிப்பதே நல்லது, போதாது. So we have enormous surprises in heaven. இதெல்லாம் நான் உஸ்பேத்திரத்து காலங்காத்தால் பஞ்சு மிட்டாய் குறித்து ஏமாத்துறதுக்கு சொல்லலை. இந்த 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை நம்ம வாசித்தோம். quite a strange chapter. இதெல்லாம் வாசித்திருந்தாலும் தேவனிடத்தில் வார்த்தையை பெற வேண்டும், உருப்பட வேண்டும் என்று யோசித்து தியானித்து வாசித்தபோது பார்க்க தவறிய பார்த்து அப்படியே மூழ்கி போக வேண்டிய விஷயங்களை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கொரிந்து பட்டணத்து மக்களுக்கு எழுதப்பட்டது. மகா மட்டமாக நடந்து கொண்ட ஒரு மக்கள். எந்த ஒரு திருச்சபையும் பெறாத விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் ஞானங்களையும் அறிவுகளையும் அறிவு கருத்த விஷயங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள். நாம் இதெல்லாம் முடவும் கொம்புத்து எனக்கு ஆசைப்படுறது போல் ஆசைப்படுறோம். ஆசை நம்மளை கொண்டுகிட்டே இருக்குங்கிறது நமக்கு ஏராளமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்ம அறிந்த உண்மைகள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் வாசிக்கும்போது கொரிந்து பட்டணத்து மக்களை பற்றி சொல்லும்போது, நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவுவரைந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். Such a superlative church. பொறாமை கொள்ள வேண்டிய ஒரு சபை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையின் தரம், அவருடைய வாழ்க்கையின் நிலைவரம் கேவலமாக இருந்தது.
ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. சிக்ஷைக்கும் சீர்திருத்தத்துக்கும் உள்ளாக வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் உலகத்துக்கு தன்னுடைய ஆலோசனையின் ஆச்சரியத்தை, செயலின் மகத்துவத்தை தெரியப்படுத்தும் போது ஒவ்வொரு குண பின்னணி கொண்ட, முரட்டாட்டம் கலகம் கொண்ட, ஒவ்வாமை, சரியான ஒவ்வாமைகளை கொண்ட அலர்ஜிக் பீப்புள், டோட்டலி அலர்ஜிக் பீப்புள், அவங்களெல்லாம் தெரிந்து கொண்டு தான் முடிவிலா காலத்துக்குரிய வாழ்வினுடைய விஷயங்களையும், முடிவிலா ராஜ்யத்துக்குரிய விஷயங்களையும், பழைய ஏற்பாட்டிலே ஒரு கூட்டமான மக்கள், பல குணம் கொண்ட கூட்டமான மக்கள், புதிய ஏற்பாட்டிலே இன்னும் வித்தியாசமான குணங்கள் கொண்ட கூட்டத்துக்கு சீர்திருத்தம் அடைய வேண்டும், மறுசீரமையும்படியான விஷயங்களை சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவருடைய அன்பின் ஒரு நாம் இன்னும் புரியவே துவங்காத ஒரு பரிமாணத்தை முழு வீச்சோடு கூட செயல்முறைப்படுத்தி, நடைமுறைப்படுத்தி ஜனத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் இவ்வளோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறத நீங்கள் தூங்காமல் காலங்காத்தால் தெளிவாக கேட்கணும். கர்த்தர் சபைக்கு பேசுகிறார். எவ்வளோ மர்மங்கள், எவ்வளோ முரண்பாடுகள், எவ்வளோ தயக்கங்கள், எவ்வளோ துவேஷங்கள், ஒவ்வாமைகள், தூரங்கள், ஒத்துழையாமைகள், சோம்பல்கள், மாயத்தனங்கள், மாய்மாலங்கள், மதியீனங்கள், மூர்க்கங்கள், all kinds of negative energies constantly kill us, crush us. கழுத்தை நெரிக்குது, உள்ளான மனுஷனை அப்படியே முடக்குது. புறமான மனுஷன் வாழ்ந்த பாடல, உள்ளான மனுஷன் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறான். தேவனை நமக்குள்ளே அடைய பெற்றும் ஒரு வளமிக்க ஜனமாக இந்த பூமியிலே இல்லை. we think cash can do anything. பணம் 10 செய்யும் யாரோ சொல்லிட்டது போல் எல்லாமே பணத்தால் சாதிச்சலாம் நினைக்கிறேன். which is wrong. ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், தெசலோனிக்கேயர், 17 விதமான தேச பின்னணியில் இருந்தவர்கள் முதலாவதாக ஆவியான ஊற்றப்பட்ட போது மேல் வீட்டு அறையில் அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே அவர்கள் பேதுருவின் தலைமை கீழே போதித்த போது ஜனங்கள் கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தாக்கம் சின்ன ஆசியாவையே கையடக்கமாக வைத்திருந்தது. இவர்களுக்கு முடிவிலா வாழ்க்கையை பற்றி தேவன் பேசுகிறார். வருகையை பற்றி பேசுகிறார், மரணத்தை பற்றி பேசுகிறார், உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார், வானத்துக்குரிய மேனி, பூமிக்குரிய மேனியை பற்றி பேசுகிறார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று மரணத்தின் கூர், பாவம், பாவத்தின் பலன், நியாயப்பிரமாணம் இதையெல்லாம் துவம்சம் செய்து புதிய நித்திய பரிமாணத்திலே நடத்த தேவன் எடுத்துக்கொண்ட இனிஷியேட்டிவ்ஸ் அளவற்றது. ஆனால் இவர்களுடைய நீட்டி நெளிக்கிற எஸ்கேப் ரூட்ஸ் பார்த்துட்டு எந்த பக்கம்டா பற்றிக்கிட்டு ஓடிடலாம், பிச்சுக்கிட்டு ஓடிடலாம், எப்படா இந்த நீதி நெறியோடு நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் இந்த கெடுபடியிலிருந்து எப்படா ரிலீவ் ஆகலாம், அந்த வலிவு போகிற இருதயத்தோடு இருந்த இவர்களுக்கு தான் இஸ்ரேல் ஜனங்கள், இவங்களுடைய முந்தைய சந்ததி, யாத்ராமத்தின் சந்ததி, எண்ணாமத்தின் சந்ததி, உபாமத்தின் சந்ததி தான் இஸ்ரேல். இந்த கொருந்து பட்டணத்துக்கு தான் தேவன் ஞாபகப்படுத்துகிறார் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில். இதெல்லாம் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்குது. அதுங்களெல்லாம் பார்த்து புத்தி வரலையா, மனம் திரும்புங்க அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு தான் இவங்களுக்கு இந்த சபைக்கு மாத்திரம்தான் 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். இல்லை, நீண்ட நிருபமாக எழுதியிருக்கிறார், 2ஆக பிரித்தார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் வேத பண்டிதர்கள்.
Exhaustively, God has spoken to this church of Corinth. சகலவிதமான ஆறுதலின் தேவனாக இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் தன்னை காண்பிக்கிறார். இந்த திருச்சபையினுடைய மறுரூபம், இந்த திருச்சபையினுடைய மறுசீரமைப்பு, நித்திய சீரமைப்பு அவர்கள் அடைவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு தேவைப்படுகிற உபத்திரவங்களை அனுமதித்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகிக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய வாழ்வின் ஆதாரம், நங்கூரம் என்பதை அவர்கள் அறிய புரிய தேவன் இந்த 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னதை இன்னும் ஒரு முறை வாசித்து நாம் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை இன்னும் கொஞ்ச நேரம் தியானித்து நாம் பந்தி ஆசிரிப்போம். தேவனுடைய சித்தத்தினாலே, நெத்தி அடிய ஆரம்பிக்கும் போதே சொல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே, for all that was given to this church people, this community of Corinth people, they were missing the will of God. தேவனுடைய சித்தத்தை அவங்க இழக்க கொடுத்துட்டே இருந்தாங்க. சுயநல பிண்டங்கள், கொடிய சுயநல பிண்டங்கள். they would always go amiss the will of God. புத்தி விடுறது, கண்டதுலேயும் மனசை வைக்கிறது, தாமம் கொள்வது. அவனுக்கு இது இருக்கே, அவளுக்கு இது இருக்கே, அவங்களுக்கெல்லாம் இருக்கே, எல்லாத்துக்கும் எல்லாமே நடக்குது, நான் மாத்திரம். எங்களை ஏன் இப்படி படைச்சிங்க, எங்களுக்கு ஏன் இப்படி? ஒருத்தரோடு ஒப்பிடாமல், ஒருத்தரோடு கலந்து ஆலோசிக்காமல், ஒருத்தருக்கும் எதையுமே போட்டு விடாமல் இவங்களை அப்படி சகட்டு மேனிக்கு ஆசீர்வச்சிருந்தாலும் they were not disciplined to stay on the course of God's will. தேவனுடைய சித்தத்தின் வழியிலே அவர்கள் நிலைவரப்படுவது அவளுக்கு சிம்ம சொப்பனமாய்ந்தது, மலையேறும் அனுபவமாய்ந்தது. This is very very important, critical. வாக்குறுதிகளை அனுபவிப்பதற்கு, வாக்குறுதிகளை பெறுவதற்கு, அதனாலே தேவன் நாம மகிமைப்படுவதற்கு, நாம் சுகந்த வாசனையாக மாறுவதற்கு, கர்த்தருடைய ராஜ்யம் விரிவாவதற்கு மின்னலை விட அதிக வேகமாக நாம் தேவனுடைய சித்தத்துக்கு ஓடிவிட வேண்டும். அதுதான் நம்முடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக இருக்கணும். தேவனுடைய சித்தம் நம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காந்த சக்தியாய் செயல்படுமானால் ஒன்றும் நம்மை தேவனை விட்டு பிரிக்காது. சகலமும் நம்மை வந்து சேரும். நாம் நம்புகிறது அவராலே ஆகும். அதான் சங்கீதம் 62 வாஸ்தவம். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் ஒரு விஷயம் நம்ம கையில் இல்லவே இல்லை. வாக்கு தத்தத்தை பெறுகிற ஒரு விஷயம் கூட நம்ம கையில் இல்லவே இல்லை. ஆனால் நித்தமும் 24/7 all the days of our life நமக்கு தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே வாழ வேண்டும், அதை புரிந்து அதில் இயங்க வேண்டும் என்கிற மனது இருக்குமானால் நமக்காக தேவன் இன்னும் விசேஷித்தமானவைகளை சொல்லி வரிந்து கட்டி கொண்டு நிறைவேற்றுவதற்கு நம்மை சுற்றி சுற்றி வருவார். எஸ், நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாய நாடு எங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எழும்புகிற ஒவ்வொரு அடுத்த நாள் காலையும் நாம் எந்த ஆயத்தம் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை நினைவு கூர்ந்து அதில் நடைமுறைப்பட வேண்டும், செயல்முறைப்படுத்த வேண்டும், அதை குறித்து விசாரிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், அவர் சொல்ல கேட்டு நாம் பயணிக்க வேண்டும் என்கிற அந்த ஃபர்ஸ்ட் சென்ஸ், முதல் சமிக்கை நமக்குள்ளாக இல்லாமல் இருப்பது பஞ்சமான ஒரு காரியமாக இருக்குது. We are famished and we are famine-stricken people to give such a first response.
அதனால தான் இவ்வளோ ஜான் ஏறினா முளை இறங்குறது போல் போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனந்தம் மகிழ்ச்சி என்பது வெறும் வார்த்தையை தான் இருக்குது. விசுவாசம் என்பது வார்த்தையாக தான் இருக்குது. எல்லா விதமான இந்த ஆவிக்குரிய சொற்கள் எல்லாம் கிளீஷேஸ்லாம் இட் ரிமைன்ஸ் டு பி ஜஸ்ட் அ கிளீஷே. தே ஆர் நாட் சப்போர்ட்டட் பை பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ், டெஸ்டிமோனியஸ் எக்ஸ்பீரியன்சஸ். சகல விதமான ஆறுதல் தேவைப்படுது. ஏன்னா காயப்படுறோம், ஏமாறுறோம், திகைக்கிறோம், சிக்கிக் கொள்கிறோம், பயணித்து விட்டு திசை தெரியாமல் திக்கு முக்காடுகிறோம். இல்லை சேஃபாக பயணிக்கிறோம் நினச்சிட்டு போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு அதுதான் சொல்லி நாம் ஏதாவது காரணங்களை கற்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்தை இவ்வளோ நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன், பேக்ரவுண்டை காமிச்சேன். இதை நீங்களே வாசிச்சிங்கன்னா ஒருதலை பட்சமாக ஒரு கட்டிலிருந்து ஒரு குச்சி உருவது போல் இந்த வசனங்களை உருவி வாக்கு தத்தங்களை உருவி ஆஹா ஓஹோ அது நிறைவேற போதாக்கும் அப்படியாக்கு நீங்கள் ஒத்த காலில் ஜதி பண்ணுற மாதிரி நீங்கள் அது தினசாலாம் நின்னாலும் அது நிறைவேறாது. விட்டு கொடுத்தீங்கன்னா இது கண்டிப்பாக நிறைவேறும். அப்போ இவ்வளோ சொல்லிவிட்டு அவர் இங்கேருந்து வாசித்து நாம் கொஞ்ச நேரம் தியானித்து முடிப்போம். 2 Corinthians 1 அதிகாரம். ஓ அல்லேலூயா. 14ஆம் வசனத்தில் இருந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. ஒத்துக்கொள்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அப்படி நோட் பண்ணணும். ஒரு கருத்து, ஒரு கான்செப்ட் ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி வித்தியாசமான அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு, என்ன எங்கே அந்த அவங்களுடைய நிலைவரமற்ற மன குரங்கு போல் இப்படி தாவுது, எண்ணத்தில் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவங்கள பற்றிய வரவேற்பு, அவங்களை பற்றிய ஆமோதனை, அவங்களை பற்றிய அங்கீகாரம், அவங்களை பற்றிய எதிர்ப்பு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனந்திரும்புக்கேற்ற ஆலோசனையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். என்னவோ அவங்கங்கும்போது நம்ம ரொம்ப இதிலெல்லாம் கரை தந்த மாதிரி இருக்கோம். அது அவங்களே இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அவங்கள விட எல்லா விதத்திலும் நாம் வாக்குறுதிகளை அனுபவிப்பதிலே வறண்டு போயிருக்கிறோம். அதனால் இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் தான். நான் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறபடியால் உங்களுக்கு 2ஆம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும், பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்தில் வரவும், உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படவும் யோசனையாக இருந்தேன். இப்போ நம்ம இங்கே உட்காந்து காத்தால் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஏதோ தேவனிடத்திலேருந்து அசரீர வாக்கு போல் ஏதோ வாக்குறுதி பெற போகிறோம் உட்காந்துருக்கிற நாம், கடவுள் நம்ம காலையில் என்ன சொல்கிறாரு, உன்னை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள்கிட்ட போக்கும் வரமாக இருக்கிறவங்களுக்கு, உன்னை நான் அனுப்ப போகிற மக்களிடத்தில் நீ எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஒரு முறை இல்லை, 2 முறை, பல முறை நீ பிரயோஜனமாக இருக்கணும். நீ பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இவனை பிரயோஜனப்படுத்தும்படியாகத்தான் நான் உனக்கு வாக்குறுதிகள் பண்ணியிருக்கிறேன். நான் உன்னோடு கூட பேசுகிறேன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் கிரயத்துக்கு கொண்டேன், சொந்தமாக்கினேன், விலை கொடுத்தேன், நீ என் பார்வையிலே அருமையானவன் என்று எல்லாத்தையும் அப்படி கேட்ட ஏராளமான பாசிட்டிவ் இஷ்யூஸ்லாம் அதோடு நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் மொத்தத்துக்கும் தப்பு இல்லை. அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த பக்கத்தில் ஒரு 2 Corinthians 1:17 சொல்கிறார், இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ. நான் கூட அப்படி தான், என்ன ஆண்டவரே கொடுத்த பகுதி சூப்பராக இருக்குது, எல்லாருக்கும் வயிற்றில் பாலை வாத்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிற, அதெல்லாம் பைபிளை ஒழுங்காக படிச்சுட்டு போதிப்பா அப்படிங்கிறது போல். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த வசனத்தை நான் முதல்ல பெற்றபோது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்களாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றுமே இருக்கிறதே. அல்லேலூயா. ரோமுக்குள்ள இந்த ஆமேன் என்கிற வார்த்தை வாழ்க்கையில் வாங்குகிற அடி அதுக்கு அளவே இல்லை. ஆமேன் அல்லேலூயா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். பட் we don't really realize the depth and gravity and responsibility attached to the word called amen.
அப்போ நம்ம வாழ்விலே தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு தனித்தன்மை விசேஷமானது, ஒஸ்தியானது. எல்லாரையும் நேசிக்கிறது போல தேவன் நம்மை நேசிக்கவில்லை. அது கேட்க ஒரு மாதிரி விகற்பமாக இருக்கும். நான் எதையும் வலிந்து பொருள் கொண்டு சொல்லவில்லை. கொருந்து பட்டணத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்து அதுங்க ஒழுசத்தனத்தை ஒழித்து அதுங்களை ஒழுங்குபடுத்தி, இந்த 2 கொருந்து நிருபத்தையும் வாசிக்கும் போது டாக்ஸாலஜி அந்த முடிவில் பாருங்கள், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னும் அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருக்கும் ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் ஊற்றுறான் எங்களுக்கு ஊற்றுங்க அப்படின்னு போகாதீங்க. நம்ம ஊருக்கே கஞ்சி ஊற்ற கஞ்சி இல்லை பிரியாணியே கொடுக்க வேண்டியவங்க. ஸ்தோத்திரம். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள்ங்கிற சந்ததி நாம். ஆமீனே வராது. ஐயோயோ எங்களுக்கே ஒன்றும் இல்லை, இதை வேற சொல்லிட்டீங்க, வீட்டில் யாராவது வந்து நின்றுட போகிறாங்க அப்படிங்கிற பயம் உங்களுக்கு காலையில் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். You are called to be so blessed and be a blessing to this nation. இன்னும் ஏதாவது பஞ்சத்தில் அடிபட்டது போய் என் காரியம் நிறைவேறாதா, எனக்கு முடியாதா அப்படின்னே இருக்கீங்க. ஒரு வேலை வாய்ப்பு, வாழ்க்கையின் உயர்வு, பதவி உயர்வு, பணி நிரந்தரம், இதெல்லாம் பார்க்கும்போது யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் லாஃப்டி திங்ஸ். கடவுள்லாம் கடாசிட்டு அவர் அப்படி தான் வாய்க்கிலேயே பேசுவார். பெரியவரில் எல்லாம் பேசுவார். என்ன ஒன்றும் இல்லைன்னு வாக்கு தத்தத்தை பெறுவதற்கும் அதில் நிலச்சிருக்கிறதுக்கும் கர்த்தருடைய சித்தத்தை தேடணும். கர்த்தருடைய சித்தம் ஒரு வார்த்தை, எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. ஒரு தனி மனுஷனுக்குரிய விஷயம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. ஒரு குடும்பத்துக்குரிய சித்தமும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. ஒரு தேசத்துக்குரிய சபைக்குரிய சித்தமும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. நாம் அதை ஒரு குழுவாக தேட வேண்டியிருக்கு, தனித்தனியாக தேட வேண்டியிருக்கு, 2 பேராக தேட வேண்டியிருக்கு. ஒரு ஆராதிக்கும் திரு சமுதாயமாக ஒரு கூட்டமாக தேட வேண்டியிருக்கு, ஒரு தேசமாக தேட வேண்டியிருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் தமிழில் சொல்வது போல் ஒரு தேசத்துக்கே தேவன் வார்த்தைகளை அனுப்பின விஷயங்களைத்தான் இந்த வேதத்தில் பொறித்திருக்கிறது. ஸோ வாக்குறுதி பெற்ற சந்ததி, வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி, உங்களுக்குள்ளே தடுமாற்றம் இருக்கக்கூடாது. ஆம் ஆம் என்கிறதும் இல்லை இல்லை என்கிறதுமா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க வேண்டும். ஸோ அது மேலோட்டமாக இல்லை, இட்ஸ் அ டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. விட்டு கொடுத்து அர்ப்பணித்து தேடி நிலை நின்று நிலைவரமான ஆவியோடு, தாவீது கடவுள் நிச்சயமான கிருபைகளோடு. தாவீதெல்லாம் இங்கே இழுத்துக்கவே வேண்டாம். இயேசுவே வந்துட்டார். இயேசு வந்த பின்பு ஆவியான் ஊற்றப்பட்டு விட்டார். இயேசு மகிமைப்பட்டு விட்டார். we don't need the Old Testament characters. எல்லாம் கேட்டுட்டு வேகமாக இன்றைக்கி அதை முடிக்கணும், இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், அது மாதிரி தான். அப்பா ஆண்டவரே இதில் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் உடனே சமூகம் முன் செல்லட்டும், என்னமோ ரோடு ரோலர் மாதிரி. ஏதாவது ஒரு 2 குறைந்தபட்சம் 2 வேணும், இல்லை 3 வாழ்க்கை 3 பரிசுத்தவான்கள் வாழ்க்கை சரிதை நீங்கள் வாசித்து பார்க்கணும். பைபிளுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, சபை சரித்திரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, அவங்களாம் அவங்கவுங்க நாட்டில் பிறந்தாங்க, அவங்கவுங்கள பின்னணியில் வளர்ந்தாங்க, அவங்கவுங்களுக்கு சௌகரியங்கள் இருந்திருக்கும், போராட்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் தேவனுடைய அழைப்பை பெற்றபோது எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய வார்த்தையே சார்ந்த, அந்த அழைப்பின் சத்தத்தையே சார்ந்த, அந்த சித்தத்தினுடைய வளர்ச்சி, அந்த சித்தத்தினுடைய விரிவாக்கம், தெளிவை பெற்று அனைத்து தேசங்களில் நற்செய்தியை கொண்டு போனார்கள். அவர்களுடைய சந்ததி பலத்திருக்கிறது, அவருடைய சந்ததி நிலைத்திருக்கிறது. அவருடைய தேசத்தில் பின்மாற்றங்களும் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவரவர்கள் கீழ்ப்படிந்து சிந்தின இரத்தத்துக்கு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு அதை இணைத்து மதித்து எழுப்புதலை தர ஆண்டவர் காத்து கொண்டு கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நான் காலையில் உடுக்கடித்து ஏதோ நல்ல காரியம் சொல்கிறதுக்கு வரல, இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறதே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நம்மை அழைத்த அழைப்பு, நம்ம தரிசனம் வேறு, இந்த சபையினுடைய காரியம் வேறு. அதனால்தான் உங்களுக்கு ஆண்டவர் சரித்திர பின்னணிகளையும் பூகோள பின்னணிகளையும் சமீபத்து மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவனாக இருக்கிறவர் பல எத்னிக் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், மொழி இனத்தினர், தொழில் வர்க்கத்தினர், அவர்களுக்கெல்லாம்
உங்களை கொண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லும்படி தான் தேவன் உங்கள் மேல் மலையாய் நம்பி இருக்கிறார். ஆனால் மசன்னு இருக்கீங்க, மலைப்பாம்பு மாதிரி இப்படி உருண்டு சுரண்டு உட்காந்துருக்கீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கும், அவருடைய வாக்கு தத்துவம் ஹிட் ஆகும்போது தான் தெரியும் உங்களால். நீங்கள் இனி குதிரை படைகளோடு ஓரத்துக்கு ஆயத்தம் பண்ணிக்கோங்க. எப்படியோ ஓடி தான் அவனை மெவி பொசத்து ஆயிராதீங்க. ஆனால் மெவி பொசத்தையும் தேவன் நினைத்தார், அவனையும் ராஜ பந்தியில் உட்கார வச்சார், மொடமாக உட்கார வச்சார். ஆனால் நொண்டி அப்படி இருக்காதீங்க, பரவாயில்ல. நொண்டி ஆனாலும் பந்தியில் உட்கார வைக்கிறாருல்ல, இந்த அல்ப புத்தியோடு இருக்கனால தான் எழும்ப முடியாமல் குண்டாஞ்சட்டிலே குதிரை ஓட்டிகிட்ருக்கோம். ஆசை தான் உங்களை கொல்லுது. யூ ஆர் நாட் ரெடி இனஃப், யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் இனஃப் ஃபார் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசித்தவைகளை மாம்சத்தும்படி யோசிக்கிறேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்காமல் அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. இந்த நிருபங்களிலே கடவுளை அவர் அடிக்கடி அழைக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வேறு யாருடைய சாட்சியும் உண்மையான சாட்சியே இருக்காது. ஆமாம், காசுக்கு இரையாகி விடுவாங்க, அப்ரூவராக இருந்துட்டு திடீர்னு பின்வாங்கிடுவாங்க. ஆனால் கர்த்தரே சாட்சியை அழைக்கிறார். என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரா இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்களாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஒவ்வொரு சபைக்கும் தன்னை அறிமுகப்படுத்தி அவரோட உறவுகளை விரும்பும்போது, உத்தரவாதம் கொள்ள விரும்பும்போது, பவுல் கொருந்து மக்களோடு அவர் இணைந்து பிணைந்து வாழ்வதில் ரொம்ப விசேஷத்தை காமிக்கிறார். இப்படி எந்த வேறு நிருபத்தில் நீங்கள் வாசிக்க முடியாது. உங்களோட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. பவுல் கண்டிப்பாக ஏக தனித்தன்மை வாய்ந்த ஒரு பாத்திரம். அதனால் வானத்திலிருந்து குதித்த தேவதூதன் அல்ல. அப்போ பவுலுடைய வாழ்வில் இருக்கிற முக்கிய அம்சங்களை, அவர் அடைய வேண்டிய சிறப்புகளை, அவர் பணித்தளங்களிலே பணிபுரிந்த மக்கள் மூலமாக மக்களோடு மக்களாக அந்த மக்களிடத்திலே அனுப்பப்பட்ட தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும்போது அவர் அடைய வேண்டிய வளர்ச்சியை, அங்கீகாரத்தை பவுல் வெட்கம் இல்லாமல் பெருமை இல்லாமல் தன்னைத்தானே தாழ்த்தி இவர்களோடு ஐக்கியம் கொள்ளுகிறார். கொருந்து பட்டணத்தோடு ஐக்கியம் கொள்கிறார். மோசமான வேசித்தனங்கள் இருந்த ஒரு திருச்சபை மக்களோடு ஐயா இந்த மாதிரி ஒழுசைகளோடு நான் எப்படி வாழ்கிறத நினைக்கல. அவங்கள உருப்பட வைக்கிறதுக்கு பவுல் பாடுபட்டு நெருக்கப்பட்டு உபத்திரங்களை சந்தித்து சகலவிதமான ஆறுதலின் தேவனுடைய ஆறுதலை அடைந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருந்து அவங்களால இவர் ஆறுதல் பெற்று வளர்கிறதுக்கு தேவன் பவுலை இந்த பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாக சுவிசேஷகனாக அனுப்பினார். பிரைஸ் லார்ட். அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாய் வரிஞ்சு கட்டிட்டு இந்த சபைக்கு வராரு. நான் உன்னை முத்தரிக்கிறேன், நான் உனக்கு அச்சாரத்தை, உனக்கு நான் டவுன் பேமெண்ட் கொடுக்குறேன், உனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன். மந்திரத்தில் மாங்காய் விளையும் இந்த வாக்கு திட்டத்தை யோசிக்காதீங்க. நெருக்கடி தான், சீர்திருத்தம் தான், சிக்ஷைகள் தான், தூய்மைப்படுத்துதல் தான், சுத்திகரிப்பு தான், இங்கே அங்கேயும் இருக்கும் தான். ஆனால் அந்த பாடி குறையணும், இல்லை பூர்ண சுகம், என்ன வாக்கிங் இருக்குது, இல்லை பலவிதமான எக்ஸசைசஸ் இருக்குது. அந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் கடந்து செல்வீர்களானால் நீங்கள் தகுந்த பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள், உயர்ந்த பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள், பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. மேலும் நான் உங்களை தப்ப விடும்படிக்கே இதுவரைக்கும் கொருந்து பட்டணத்துக்கு வராது இருக்கிறேன் என்று என் ஆத்மாவின் பேரில் தேவனையே சாட்சி கோருகிறேன்.
உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராயிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. கிறிஸ்துக்களே தேவன் தந்த இந்த சபைக்கு தந்த, உங்களுக்கு தந்த இந்த சபையில் இருக்கிற 170 சொச்சம் குடும்பத்துக்கு தேவன் கொடுக்குற வாக்குறுதி, அதில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மெம்பர்ஸுக்கு, ஜென்ஸ் அண்ட் லேடிஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ், முதியவர்கள், இளைஞர்கள், மூத்தவர்கள், முந்தினவர்கள், பிந்தினவர்கள், எல்லாருக்கும் சகட்டு மேனிக்கு யூ ஆர் நாட் லெஃப்ட் அவுட். இந்த பாதையிலே, இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும் பாதையிலே, வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறிடார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடைவதற்கு நீடிய பொறுமை தேவை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். Nothing will happen with indiscipline. ஒழுங்கினமாக ஊழல் போக்கிலே எதுவுமே திருச்சபையிலே நிறைவேறாது. இன்னொரு டிகிரி ஸ்டேட்மெண்ட். திருச்சபை பிதாவினால் நாட்டப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த திருச்சபையிலும் ஊழல் போக்கிலே, ஊழல் நிறைந்த விதத்தில் எந்த ஒரு வாக்குறுதியும் எவ்வளவும் யாருக்கும் நிறைவேறாது. உங்கள் உண்மை கொஞ்சமாக தான் இருந்தாலும் அந்த உண்மையினாலே நிறைவேறுதலுடைய அளவு ஊழலாலே நிறைவேறுகிற அளவை விட அதிகமாக இருக்கும், நிலையாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஸோ நேரம் ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஜெபம் பண்ணுவோம், பந்தி ஆசிரிப்போம். தேங்க்யூ லார்ட். ரெஹோபோத் பெனியேலுக்காக நீர் எடுத்துக்கொள்கிற உத்தரவாதங்களுக்காக ஆச்சரியப்பட்டு அதிர்ந்து நிற்கிறேன். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். நீர் சொன்னபடியே செய்து முடிப்பீர். நீதி செய்பவர் இரக்கம் செய்வீர். மனதுருகும்படி எங்களுக்கு இறங்க நீர் ஆயத்தமாயிருக்கிறீர். எங்களை வைத்த இந்த பூமியின் கடைக்கோடியிலிருந்து பூமியிலே எத்திசையிலும் எந்த எல்லையிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் கொண்டு செல்லவும், உம்முடைய நாமத்துக்கு அடுத்த ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கடுத்த விஷயத்தில் எங்கள் அர்ப்பணத்தை நீர் அங்கீகரிக்கக்கூடியவராய் இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறீர். நன்றாக உணர முடிகிறது. இந்த வார்த்தை இந்த மண்டலத்தில் எங்கள் மேல் கவ்வி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் நிறைவேறுதலின் அடையாளமாக பூமியிலே நீர் இருந்து பரமேறுவதற்கு முன்னே ஸ்தாபித்த ராபோஜனத்தை திருப்பந்தியாக நாங்கள் ஆசரிக்க விளைகிறோம். எங்களை ஆட்டுக்குட்டியான இரத்தத்தாலே கழுவி சுத்தம் பண்ணுங்க. உம்மை மறந்து இந்த உலகத்தில் எதையோ சாதனை படைக்கலாம், சாதனையாக வாழ்ந்து விடலாம் என்று நாங்கள் பிசகி போகாமல் கர்த்தருடைய வழியிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயத்தில் நாங்கள் வாழ்ந்து அநேகரை வாழ வைக்க இந்த பந்தியிலே கையும் இடும்போது எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். எங்கள் உள்ளான மனிதனிலே ஆவிக்குரிய எழுச்சி ஏற்பட வேண்டிக் கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட். இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்துக்குள்ளே நீர் அருளின வாக்குறுதிகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றுமே இருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு கிரயமாக விலையாக உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக்கொண்டு எங்களை வழிநடத்துகிற, ஆட்கொண்டு வழிநடத்துகிற ஆவியானவரே, கர்த்தராகிய இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 6ஆம் மாதத்திலே உலகத் தோற்றத்துக்கு முன்னே, உலகத் தோற்றம் முதற்கொண்டு எங்கள் தாயின் கர்ப்பத்திலே எங்கள் கரு உருவானதை கண்டவர், எங்களுக்கு இந்த உலகத்திலே வர அனுமதித்து மறுபிறப்பை தந்து அபிஷேகத்தை தந்து வழி நடத்துகிறவர், எங்கள் ஒவ்வொருக்கும் குடும்ப சகிதமாக அங்கங்களாக அருளின ஒவ்வொரு வாக்குறுதிகளை நாங்கள் இழந்து போகாமல் அதன் நிறைவேறுதலை எங்கள் வாழ்நாட் காலத்துக்குள்ளே கண்டு கழித்து விட, அனுபவித்து விட ஒரு பெரிய அருளை ஊற்றும்படி செபிக்கிறோம். சகாயத்தை ஊற்றும்படி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த பந்தியிலே கையிட்ட ஒவ்வொருவரும் அந்த வாக்குறுதிகளை அடைய பெறும்படியான பாக்கியத்தை அடைவார்களாக. இந்த பந்தியிலே கையிடாத ஒவ்வொருக்காய் செபிக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்று உம்மோடு ஐக்கியப்பட உதவி செய்யும். மீதி துணிக்கைகளான பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வான விருந்திலே உம்மோடு பந்தியம் வரும் நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பும். தகப்பனே, இந்த மாதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களை தாங்க, ஆலோசனைகளை தாங்க. வாழாமல் தலாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருக உதவி செய்யுங்க. தேவ திரு சித்தத்தை நிறைவேற்ற அதை அறிந்து புரிந்து நடந்து கொள்ள உத்தமர்களாய் மாற்றுங்க, உத்தரவாதம் மிக்கவர்களாய் மாற்றுங்க. உம்மை அறியாத புறஜாதிகள் உம்மிடத்திலே தேவைகளுக்காக வந்து அடைந்து போகக்கூடிய ஒரு கூட்டமாக இல்லாமல் உம்மோடு மரிக்கவும் நாங்கள் ஆயத்தம் என்று தோமாவை போல உம்மை பின்பற்றி செல்ல உதவி செய்யுங்க. ஜீசஸ், எங்களுடைய தரத்தை உயர்த்துங்கப்பா. இயேசுவே, காரிய கிறுக்கர்களாய் நடந்து கொண்ட காலங்கள் போதும். தகப்பனே தகப்பனே, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று எலியாவை பார்த்து அபயம் விட்டது போல நீர் உம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட இந்த திருச்சபையின் அங்கங்கள் உமக்காக எந்த நேரத்திலும் எல்லா விதத்திலும் எந்த களத்திலும் செலவாகவும் செலவழிக்கவும் பானப்பலியை வார்க்கப்பட்டு போகவும் தக்கதான கிருபை தாங்க. ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை உண்டாயிருக்கட்டும். 2 நாட்களுக்குள்ளாக பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றன. இடைய மாணவ செல்வங்களுக்காக செபிக்கிறோம். தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குறிப்பாக இந்த வருடம் விபிஎஸ்ல பங்கு பெற்ற 226 பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர் தாம் படிக்கிற பள்ளிகளிலே கர்த்தருடைய பாடத்திட்டங்களை கேட்ட பிள்ளைகள் அவருடைய புது பாடத்திட்டங்களோடு கூட ஒழுக்க நெறியோடு கூட நடந்து கொள்ள, முன்மாதிரியை நடந்து கொள்ள உதவி செய்யும். கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க உதவி செய்யும். நேற்றைய தினத்திலே ஒரு தாய் சாட்சி சொன்னதுக்காக நாங்கள் கோடாக்கோடி நன்றி சொல்லுகிறோம். இந்த குறித்த வார்த்தையை சொல்லி அன்பை பற்றி போதித்தார்கள்மா. அன்பை பற்றி போய் கேள்விப்பட்டு வா, நம்ம குடும்பத்தில் அன்பு இருக்கட்டும், நம்ம அன்பாக நடந்துக்குவோன்னு ஒரு தாய் சொன்னது. ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட் ஃபார் தட் டெஸ்ட்மனி. 226 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை இல்லத்திலே சாட்சி சொல்லி அந்த தாயே இந்த சபையில் ஆண்டவரே அமர்ந்து ஜெபித்து விட்டு சென்றதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே தகப்பனே, உதவி செய்யும். we need to grow, we need to bring forth fruits. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெரிய அசைவை தாங்க. ஒவ்வொரு ஆண்களுக்குள்ளே பெண்களுக்குள்ளே அசைவை தாங்க. வாலிபருக்குள்ளே கன்னியருக்குள்ளே அசைவை தாங்க. ஒவ்வொருக்கும் குறித்த நிறைவேற்றுங்க. எல்லா குழப்பங்களும் தடுமாற்றங்களும் நீங்கட்டும். முதலாவது ராஜ்யத்தை நீதியும் தேடும்போது எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. சகல சம்பூர்ணத்தால் எங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சையாக இருக்கிறவரே, உடைய சிந்தையை எங்கள் அனைவருக்குள்ளே வையும். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த கொடிய கோடை காலம் சில காலம் ஜூன்லையும் தொடரும்னு சொல்கிறாங்க. கர்த்தாவே, மக்கள் படுகிற அவதியை கண்ணோக்கி பாரும். பாவங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும். இஸ்ரவேலின் சமானத்துக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதியும். அவள் ரட்சிக்கப்பட உதவி செய்யும். மேசியாவை காண கண்களை திறந்தருளும். வீம்பு, முரட்டாட்டம், தீங்கு, பாவங்களில் விடுதலை செய்யும். உடைய இரத்த பழி எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். ஏத்தமாக பேசின அவங்களுடைய அந்த திமிர மன்னியும். தேவனே, விடுதலை செய்யும், விடுதலை செய்யும். ஒவ்வொருக்கும் குறித்த நிறைவேற்றும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த மாதத்தின் ஊழியங்களை ஆசீர்வதியும். தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து 216 குடும்பங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர். வாசல்கள் இருக்கிறது. இதுக்குள்ளே உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டறியும்படி ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை உண்டாயிருக்கட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதியும். அன்பின் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யம் ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும்
உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.